செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த பிரேக் இல்லாத வண்டி அதுவா தானே எங்கே போய் முட்டிக்கிட்டு நிற்கும் அப்படின்னு நினைப்போம்ல, அது மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சுமாராக தான் போயிட்டு இருந்தது. இந்த என்டையர் மூவிலே வந்து அந்த இன்டர்வல் பிளாக் மட்டும்தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு நம்ம என்ன ஃபீல் பண்ணியிருப்போம், பா இன்டர்வல் பிளாக் சூப்பராக இருக்குது, இனிமேல் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா இந்த இடத்துல தான் டைரக்டர் அவங்களோட புத்தியை காட்டுறாங்க. நல்லா இருக்கு, நான் ஃபீல் பண்ணுறீங்க, இதை பாருங்கள், இப்போ என் வேலையை காட்டுறேன்னு சூப்பரான ஒரு சீக்ரெட் அங்கே ரிவீல் ஆகியிருக்கும் இன்டர்வல் பிளாக்ல. அதை கெடுக்கிற அளவுக்கு உடனே அடுத்த சீனில் ஒரு சிகரெட் சாங் வச்சுருப்பாங்க. அதாவது இன்டர்வல் முடிஞ்சு எல்லாரும் வெளியிலேருந்து உள்ளே போயிருப்பாங்க, மறுபடியும் அவங்களை தம் அடிக்க வெளியில் அனுப்பியிருப்பாங்க. கதைக்கு வந்து லவ் போர்ஷன் தேவையில்லாத ஒன்று. ஸ்ரீலீலா கேரக்டர் வந்து ஒரு போராளி மாதிரி காட்டியிருக்கலாம், இல்லைனா வந்து சப்போர்ட்டிங் கேரக்டரை கூட காட்டியிருக்கலாம். சம்மந்தம் இல்லாமல் சாங்ஸ்க்காக வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்தி திணிப்பு மாதிரி இவங்க வந்து ஹீரோயின் திணிப்பு பண்ணியிருக்காங்க. ரகுவன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. அவரோட போர்ஷன் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் இந்த படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த படத்துக்கு ஆக்சுவலி எஸ்கே இல்லைனா வந்து சிறியன்ற ஹீரோ கேரக்டர் தேவையில்லாத ஒன்று. ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க, அதை தடுக்கிறதுக்கு ஒரு மோசமான போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அப்படிங்கிற மாதிரி ரவி மோகனியே ஒரு சோலோ வில்லனாக போட்டு இந்த படத்தை எடுத்துருக்கலாம், இன்னும் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். நடுவில் இந்த சிறியன் கேரக்டர் ஒரு ஹீரோவை சொருகி தேவையில்லாத வேலை பண்ணி படத்தை ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க.